தெரியாது ஒரு பெரிய செஞ்சு வச்சுக்கிறது பார்க்குறது எல்லாம் நாளைக்கே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நடக்காமல் போயிட்டே இருக்கும். புரியுத தம்பி? ஆனால் அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக எல்லாமே ஜெயிப்பேன், மின்னுக்கு வருவேன், 4 பேர் இடத்துல மதிப்பே இருப்பேன். ஆனால் இதுக்கு ஒரு கேண்டத்தில் கூட கண்டிப்பாக தப்பிச்சுட்டேன். கைக்காலுக்கு அடிப்பட்டு முண்டி மாதிரி தேக்கிட்டு போட்டு அது யார் செஞ்சு பண்ணுமோ தலையோட காப்பாடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு மேலே போட்டு கேண்டம் கிரகம் அபாயத்தில் ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும். நீ எதிர்பார்க்கறது கண்டிப்பாக கூட்டி சீக்கிரம் ஒரு வெற்றியாகும். கூட்டி சீக்கிரம் ஒரு தேவன் உத்தியோகத்தையும் நீ உட்காரு. என்ன அந்த கால் மீது வந்து நல்லா கிளியர் பண்ணிடுவேன். அது முக்கியமான அவன் பேர் போட்டு அவன் வயசு போட்டு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு ஜெயிச்சு அந்த கன்னி பேரை கன்னி காய்ச்சாலும் பட்டு தேவி எல்லாம் நீக்கி கொடுத்துட்டு போரு. ஒரே ஒரு 9 நாள் அவன் வீடு கட்டி நான் கொடுத்துட்டு போகிறேன். 9 நாள் கழிச்சு பின்னாடி ஒரு செவரு தண்ணி ஆற மாதிரி கரைச்சிக்கணும். 3 ஒரு சோறு, வெள்ளை சோறு, மஞ்சள் சோறு, கருப்பு சோறு, 3 எலும்பு பூ, 3 அரும்பு புல்லு, ஒரு எலும்பாயி ஒரு எலுமிச்சு படம் எல்லாம் ஒரு செவரு தண்ணி ஆற மாதிரி கரைச்சி அவன் தலையை 21 வாட்டி சுற்றி 3 வாட்டி இறங்க வாங்கி அதை எடுத்துட்டு ஒரு 3 ரோடு பிடிச்சது ஊற்றிட்டு வந்துடும். அது ஊற்றிட்டு வந்தேன்னா அந்த கரமை அது அப்படியே போகும். அவன் எதிர்காலம் எல்லாம் இருக்குது. கூடி சீக்கிரமே கண்டிப்பாக உத்தியோகத்தில் வர வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னது கரெக்டாக தவிர தம்பி. அது ஒரு நாள் ஆமாம் உயிருக்கு ஆபத்து இல்லை. இதுக்கு மேற்பட்டு அவங்களுக்கு எண்ணம் கிரகம் அபாய ஆபத்து இல்லை. முடிஞ்சு வந்துட்டேன் எல்லாமே. ஆனால் இதுக்கு மேற்பட்டு கண்டிப்பாக உத்தியோகத்தில் உட்காரணும். 4 பேர் வந்து மதிப்பு வரணும். அவன் எதிர்பார்க்குற கூடி சீக்கிரம் அவனுக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி நினச்சா முன்ன அது கிரகத்தை இன்னும் சுத்தப்படுத்து. அது சுத்தப்படுத்தினா கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது. சிவகாரமாக ஜோசியம் பார்த்து பிரயோஜனமே தாயே. புரியுதா? சிவகுமார் கண்டிப்பாக இதுக்கு முன்னே மண்ணுக்கு மறைஞ்சிட்டு இருக்கிறமே. சொல்லு உண்மையா தவிர அதெல்லாம் இந்த கெட்டதுனாலதான் சிக்கலாகுதான். கெட்டதும் குழம்பு இன்னும் வராத அளவுக்கு கண்டிப்பாக உண்மையத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றேன். அது என்னைக்கு ஒரு வீட்டில் வந்துச்சு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே மன நிம்மதி கண்டிப்பாக சிக்கலாகி போச்சு. அந்த கெட்டது வீட்டுக்கு வந்த பின்னாடி கண்டிப்பாக அவருக்கு சிக்கலானது. முக்கியமாக ஒரு பெண்ணால் தான் அவர் கண்டிப்பாக கெட்டது தேடி வந்தது. சொந்தத்தோடு ஆனாலும் ஒரு பெண்ணால் நடக்குது. வெளியிடத்துலேருந்து அன்னி ஜாதிக்காரன்னு உங்கள் ஜாதி ஜனம் இல்லை, உங்கள் சொந்த பந்தம் இல்லை. அன்னி ஜாதிக்கார பெண்ணாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு கெட்டது அவருக்கு வந்துச்சு. புரியுதா? உங்கள் ஜாதி ஜனத்தில் உங்கள் சொந்த பந்தத்தில் ஒரு ஆனாலும் ஒரு பெண்ணால் தான் கெட்டது நடக்குது. ஆமாம். ஆனால் அவருக்கு நடந்தது வெளி இடத்துல ஒரு பெண்ணால். அவரால் தான் கெட்டதே நடந்தது. கெட்டது அவரால் நடந்தது. ஆனால் உசுருக்கு ஆபத்து வந்து உங்கள் சொந்த புந்த மூலியமாக. புரியுதா? அந்த அளவுக்கு கண்டிப்பாக சிக்கல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதனால் நான் சொல்ல போகிறேன். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போல இப்போது ஒரு அம்மா ஒரு பொருள் எடுத்துன்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க முன்னாடி அந்த அம்மாவுக்கு அந்த பொருள் கொடுத்துட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். கொடுத்துட்டு இப்படியே நான் வந்தேன். புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு எங்கள் குடும்பமே பல பேர் வயசில் எங்கேயும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷம் இருக்கணும். உங்கள் எத்த பிள்ளைங்க முன்னுக்கு வரணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கூடி செய்து ஒரு வேலை வாய்ப்புலேயே உட்காரணும். ஒரு கல்யாண காட்சி கண்டிப்பாக ஆகணும். இதுக்கு மேலே கெட்டது எதுவுமே உருவாகக்கூடாது உங்கள் வீட்டில். புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். பாரு என் அக்கா தங்கச்சி போலே சொல்லு பாரு. அவர் பேருக்கு என்ன வந்துருக்குது பேர் ராஜாவை சொன்னேன். என் பிள்ளைங்க சிவகுமார். என் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் ஒரு லீவு. நீ படிச்சுட்டு இருக்கிறதா நம்ம அது துருப்பதியை தொழில் வச்சு மானபங்கம் படுத்த இடம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக மனசு இருக்குது அவருக்கு சிவகுமாருக்கு. அவர் பேர் நீ ஜோசியமே பார்க்க. அந்த பொண்ணு சொல்கிறீங்கல்ல அவங்க ஏதாவது சூழ்நிலை பண்ணிட்டாங்களா? அதுதான் இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆணை சேர்ந்து உங்கள் சொந்த பந்தத்தில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த பெண்ணு ஒரு வசப்பூச்சி பண்ணி வச்சுருந்துச்சு. வசப்பூச்சே நான் சொல்கிறது புரியுத தாயே? வசப்பூச்சன்னா அது என்ன? நம்ம பேச்சு கேட்கணும், நம்ம கட்டில் இருக்குது, நம்ம சொல்லி அடக்கமாகணும். நம்ம வசப்பூச்சி பண்ணி வச்சுருந்துச்சு வெளியில் இருக்கிறவங்க. புரியுதா?
ஆனால் இவர் ஜாதகத்தில் முக்கியமாக இவர் ஜாதகத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கெட்டதுனால வரும். வேறு யாருக்கு பார்க்குறேன்? இன்னும் பேர் சொல்லியா? தமிழ் பேரரசு பொண்ணு பேர் பொண்ணு வீட்டில் இருக்குதம்மா. வெளியில் போயிருக்கிற இதுக்குள்ளே கல்யாணம் ஆகிட்டுக்குமே அவளுக்கு ஒன்றும் இல்லையா? தமிழ் பேரரசிய வயசு 20 தமிழ் சின்னதாது. தமிழ் பேரரசுக்கு ஒரு அளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. தமிழ் பேரரசி பாலகிருஷ்ணன் ஜெய் ஆஞ்சநேயரே வந்திருக்கிறாரு. தமிழ் பேரரசியெல்லாம் கண்டிப்பாக பிறந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் இல்லவோ அப்படின்னா புரியுதே இல்லையா? பிறந்த வீட்டுக்குன்னா அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் இருக்கும். போகிறவே எங்கள் வீட்டில் தான் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் சாயும். குடிசை குடிக்க போனாலும் கண்டிப்பாக கோபுரி மாறும். அவளுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லணும். அவள் கூட கண்டிப்பாக ஒரு கிணத்துல கண்டிப்பாக முடிஞ்சுட்டு இருக்கணும். புரிஞ்சே? ஆனால் இப்போ அவள் பேருக்கு நீ ஜோசியம் பார்க்கல. ஆனால் அவள் பேருக்கு ஜோசியம் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷம் இல்லை. அவள் பேரில் ஜோசியம் பார்க்காது. பார்த்தியா? நான் போய் சொல்லி ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம் அவ பேரையா பார்க்காத அவ இருந்தா கைரேகை வச்சு பார்த்துனுப்பாங்க. கைரேகை வச்சு பார்த்துருக்கோம்மா. படிக்கிறாங்க படிக்கிறா முன்னு வருவேன் 4 பேர் இருக்கிற மதிப்பு வாங்க போகிறதே வீட்டில் செல்வாக்க இருப்பார். ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். புரியுதா இல்லையம்மா? நான் சொல்கிறேன். ஆமாம், குடிசை இருந்து வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக கோபுரி மாறுவேன். லட்சுமி கலாச்சாரத்தில் கண்டிப்பாக வாழ்வேன். அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்குது. ஆனால் இப்போது ஒரு நவகிரகத்துக்கு போயிட்டு 9 பேர் சுற்றிட்டு வர சொல்லுங்க. நவகிரகம் 9 நவகிரகத்துக்கு. ஆமாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வர சொல்லு. அவள் டைம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அவள் பேருக்கு நீ ஜோசியம் பார்க்காதே. உன் குடும்பத்தில் இருக்கிறது முன்னே கிளியர் பண்ணிக்கோ. வேற என்ன கேட்குறேன்? யார் பேர் உன் பேர் என்னம்மா? சத்யபிரபா. சத்யபிரபாவுக்கு வயசு எவ்வளோம்மா? வயசு 40. உன் கையை நீட்டுமா சத்யபிரபா? இந்த கையில் இந்த கை. இதுக்கு முன்னே யாருக்கும் கை கொடுத்துருக்குதே சத்யபிரபா? அந்த பேருக்கு இங்கே பார்க்காதும் கை யாருக்கும் கொடுக்காது. கருப்பு துணி கண்டிப்பாக பாவிக்காது. தண்ணி தூட்டி சாலை தூட்டி வச்சு எப்பயுமே சாப்பிடாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னா முட்டை மீன் கருவடை மாதிரி சாப்பிடாது. புரியுதா? உன் கையினால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாருக்கும் கொடுக்காது. உன்னோட அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கூட வந்து ஜலம் வந்து ஒன்று பார்க்காங்க. சத்தியபிரபா இப்போ கொஞ்ச தினத்தில் வந்து தெய்வத்து மேலே கூட கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இருக்குதா இல்லையா சொல்லு? மின்னந்தூர் லட்சுமி கலாச்சாரம் இப்போ இல்லை. இருப்பு பலம் கத்திருக்குது. கை விட்டு போட்டு ஜன்ம ஆரோக்கியமே ரொம்ப குறவாயிடுது. நைட்டில் படுத்தாலும் கெட்ட சொப்பனம் கண்ணு காடு. ஆனால் இருந்தாலும் உங்கள் கடவுள் உதவி நல்லா இருக்குது. புரியுதா? அமாவாசை நல்லாச்சுன்னு எரிஞ்சிட்டு நாயன் வந்து உன் தலையை சுற்றி காலில் போச்சாங்கல்ல போட்டு முடி. புரியுதா? ஆனால் கண்டிப்பாக நீ நினைக்கிறது எல்லாமே கூடி சீக்கிரமே நீ ஜெயிப்ப சத்தியபிரபா. புரியுதா? ஆனால் உங்கள் பேருக்கு கண்டிப்பாக உன் கையினால் யாருக்கும் கொடுக்காது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டேன். புரியுதா? ஜாதி கிணத்துனால நன்மை இல்லை, எல்லாம் தீமையாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சொந்த பந்தத்தினால கண்டிப்பாக சந்தோஷம் இல்லை, எல்லாம் தொந்தரவு தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். புரியுதா? ஆனால் இருந்தாலும் தெய்வத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. இல்லைப்போ உன் கையினாலே நீ எப்பயும் முடிஞ்சு போயிட்டு போய். புரியுதா சத்தியபிரபா? மற்றவங்களுக்கு வந்து ஒரு கொலை செய்யவே இந்த விஷயம் இல்லை. உன் கையினாலே மருந்து வாங்கி குடிச்சிட்டு எப்போ நீ சத்து போயிட்டு போய். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் உதவி நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக எந்த ஆபத்து வராது. நீ கடவுளை கண்டிப்பாக நல்லா கும்பிடு, உங்களுக்கு நல்லதாகுது. என்ன உங்கள் வீட்டில் இருக்கிறது கிளியர் பண்ணும். கிருஷ்ண பெருமாளையே உங்களுக்கெல்லாம் உலகத்துக்கே பழைய ஈஸ்வரன் வந்திருக்கிறேன் சத்தியபிரபாவுக்கு. தெய்வீகெல்லாம் கண்டிப்பாக உனக்கு இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல ஒரு போலீஸுக்கு இந்த மாதிரி யார் எங்கே அவங்க வீட்டு எங்கே இருக்குது? அப்படி சொல்லக்கூடாது தம்பி. ஆனால் இதே ஊர் தான் அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறதுக்கு தான் நான் வந்தேன். சரியாக வீட்டுக்கே செஞ்ச கூட மற்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. சரி, நம்ம இது வச்சா எந்த கெட்டதும் நடக்காது. எந்த கெட்டதும் கண்டிப்பாக வராது. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிருக்கு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பில் உட்காருவீங்க.
இந்த வீட்டில் கூடி சீக்கிரம் ஒரு கல்யாணம் காய்ச்சாகும் இந்த குடும்பம் நின்று போயிடும். சரியாப்பா? போடும். அந்த கெட்டது போகணும்னு மனசு இருந்தால் அந்த தெய்வத்தை நல்லா கும்பிட்டு உன் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு போடும். சரி ஜக்கம்மா. கண்டிப்பாக குடும்பத்தில் நல்லதே நடக்கும். திருவாடி போகிற நல்லதாக வழி 7 மணி 2000 பேர் கிருஷ்ண பெருமாளையே வந்திருக்கிறாரு. தெரியுதா இல்லையாப்பா? உங்களுக்கு தெரியுதா இல்லையாம்மா? அந்த அளவுக்கு கடவுள் காய்ச்சி தான் கொடுப்பான். நேரடியாக வந்து ஓட்ட மாட்டேன். இதே பொருள் நான் வேறு சேர்ந்து 3 15,000 ஆகும். நீ அவ்வளோலாம் எனக்கு கொடுக்காது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் அந்த கெட்டதெல்லாம் நீ கொடுத்துட்டு போகிறே 3 பூஜைக்கு 3500 4500 ரெடி பண்ணி அந்த கெட்டது நீ கொடுத்துட்டு போகிறேன். காசு இல்லை 3 நாளுக்கு வரீங்களா? இல்லை உங்கள் நம்பர் சொல்லிட்டு போங்க, நான் ஃபோன் பண்ணுறோம். திடீர்னு வந்தால் நாங்கள் காசு செலவெல்லாம் வச்சு செலவாயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர்? அதுவும் இல்லாமல் நான் கொல்லிமலை தம்பி. கொல்லிமலை? ஆமாம், நான் பிறந்தது கிருஷ்ணகிரி, எனக்கு கொடுத்துருக்கிறது கொல்லிமலை. நான் கொல்லிமலை இருக்கிற சரி ரொம்ப இருக்கிறது இல்லை. நான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். சரியா? அந்த மாதிரி பாரு, அன்னைக்கு அக்காத்தார் மாசானா கூட அதான் சொல்லுவாங்க, நீ முழுசாக இப்பயே கொடுன்னு நான் கேட்கல. புரியுதம்மா? இப்போ ஒரு விஷயம் கொடுத்துட்டு போரு. உன் வீட்டில் 4 திசையில் கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே இந்த 4 திசையில் என்ன இருக்குதுன்னு க்ளீனாக பார்த்துட்டு அந்த கட்டு ஒழிச்சிட்டு உன் பொருள் எடுத்து வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன். புரியுதா? உன் நேரம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ 5 காசு உன் பேரில் போட்டு எழுதி 5 காசு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தனும். என் கையினால் அந்த பொருள் செஞ்சு வந்து கொடுத்துட்டு போகிறேன். இப்போ முழுசாக 4000 உனக்கு கேட்குறேன் நான். சரியா? அது செஞ்சுக்கோ, கண்டிப்பாக விட்டு வைக்காது. அது விட்டு வைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீ எது நினைச்சாலும் அது சிக்கலாக இருக்கும். தம்பி நான் இந்த ஊரில் சுத்தரவு இல்லை, வெளிநாட்டுக்குள்ள போகிறோம். பாஸ்போர்ட் அது? பாஸ்போர்ட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்துருக்குறேம்மா. ஜோசியம் சொல்கிறதுக்கே போகிறேன். தனியாவா இல்லை கூட என்ன கூட்டு போவீங்களா? நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேரும் போகிறோம். அப்படியா? தனியெல்லாம் போகிறது இல்லை. அங்கேயும் போட்டு தமிழ் தான்? தமிழ்காரர் இருக்கிறாங்க, மலாய்க்காரர், தமிழ் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்காரரும் இருக்கிறாங்க. சரி சரி சரி. உன் மனம் இருந்தால் ஒரு மஞ்சள் தூள் எடுத்து சொல்கிறது ஒரு பேப்பரில் வச்சு பார்க்குறாலும் காசு இல்லை. பாத்தியா? நான் தான் என்ன சொன்னேம்மா, மேலே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தனுப்பு. மீதி காசு நான் பொருள் எடுத்துன்னு வந்த பின்னாடி எனக்கு கொடு. அந்த கெட்டது கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு நம்புனேம்மா. மனசு நம்பணும். வேலையில் தான் இருந்தா இப்போ. சரி, அப்படி இறங்கிறதுக்கு வெளியில் ஒரு பொண்ணு தான் வேணான்றீங்களா? தான் ஆயிடுச்சுங்களா? அம்மா, அவர் இறந்ததுக்கு வெளியில் ஒரு பொண்ணு காரணம் இல்லை. உங்கள் சொந்த பந்தத்தில் ஆனால் வெளியே ஒரு பொண்ணால் கண்டிப்பாக அவருக்கு பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் உசுருக்கு ஆபத்து வந்தது உங்கள் சொந்த பந்தத்தில் தான் முக்கியமாக. ஒரு வியாபாரம் எடுத்துட்டு பாரு. இந்த சாமி நீர் ஒன்று கருப்பாக வைக்கிறாங்கல்ல, அந்த நீரில் எப்படிங்க? அதில் பல வகை இருக்குதுங்க. கருப்பு நீர் ஒன்று, அதுதான் இப்போ அந்த நீர் பேர் கூட கட்டக்காஜா அடக்காஜா எதோ சொல்லுவாங்க. மை இருக்குங்களா? மை கேட்கணும். எல்லா விஷயமும் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த அடக்காஜா அது எப்படிங்க? அது ஏர் சிங்கு இருக்குது, இறங்கு சிங்கு இருக்குது. புரியுதா தம்பி? அந்த மாதிரி 11 வகை இருக்குது. இப்போ ஒரு வகை இல்லை, 11 வகை இருக்குது. அப்புறம் இன்னொருக்கு சாமி 3 மாதத்துல வீட்டுக்கே அழைக்கல. அந்த கெட்டது முன்ன சுத்தப்படுத்தி சாமி வீட்டு சரி சொல்கிறது புரியுதா? அந்த கெட்டதை கிளீர் பண்ணி வெளியே முழிக்கிட்டு சாமி வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக உனக்கு எல்லா லட்சம் கலை உன்னை தேடி வரும். இப்படி வந்து உக்காரு, நீ வாப்ப. அடுத்த வாரம் 3 கோயிலுக்கு எல்லாம் பேசிட்டு 3 மாதம் நீ தாயேன்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு.
அம்மா ஜக்கம்மான்னு சொல்லு. ஜக்கம்மா என்னை பிடிச்சது, என்னை பிடிச்சது. என் பிள்ளைங்களை பிடிச்சது, என் பிள்ளைங்களுக்கு என் வீட்டை பிடிச்சது. என் வீட்டை எதிரி கட்டு, ஏவல் கட்டு, தேவல் மறுபாடு கட்டு, மரப்பாடு சூனி கட்டு, சூனி மந்திர கட்டு, மந்தர் மந்திர கட்டு, மந்தர் கெடுதல் கட்டு, கெடுதல் எல்லா கட்டும், எல்லா எல்லா பேடியும், எல்லா எல்லா தரித்திரமும், எல்லா எல்லா காய்ச்சாரமும், எல்லா எல்லா கரமுக பேடியும் எல்லா கர்ம பீடையும் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லு. எங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லு. எங்கள் வீட்டை விட்டு வெளியே 9 வாய்க்கு நான் தலையை சுற்று, சோத்து கை மட்டும் வச்சேன் சுற்று. மூணு வாட்டி இறங்குறாங்க. அந்த தம்பி கையில் கொடு. அம்மான்னு சொல்லு. அம்மா என் எதிர்காலம் எல்லாம் இருக்குன்னு சொல்லு. வந்தது வழிபோக்கில் வந்தது, வழிபோக்கில் வந்தது. கன்னி பேடை, கன்னி பேர் கன்னி காய்ச்சாரும், கன்னி கரகமும், கன்னி கண்டமும், கண்டம் கரகமும், இறங்கணும் அபாயமும், அபாயம் ஆபத்து ஆபத்து எல்லாம் நீங்கணும்னு சொல்லு. எல்லாம் நீங்கி எல்லாம் ஒதுங்கணும்னு சொல்லு. ஒதுங்கு எல்லாம் ஓடணும்னு சொல்லு. ஓடுங்க எல்லாம் ஒளியணும்னு சொல்லு. ஒளியணும் 9 வாட்டி உன் தலையை சுற்று. சுற்றிக்கணும் 3 வாட்டி இறங்குவாங்க. அவர் கையில் கொடு. ஐயா கொஞ்சம் கிட்ட வா. எப்படி தாயே ஜக்கம்மான்னு சொல்லு. ஜக்கம்மா எந்த வீண் பிரச்சனை, எந்த வீண் பிரச்சனை, எந்த வீண் சிக்கல், எந்த வீண் எந்த சிக்கல், வழிபோக்கிலே, எந்த சொந்த வழிபோக்கிலே, பந்தத்தினாலேயோ, சொந்த பந்தத்திலே, அசுல்லியும், அசுல்யம், எந்த பீடியும், எந்த எந்த பீடியும், தரித்திரமும், எந்த தரித்திரம், எந்த கண்டமும், எந்த கண்டமும், எந்த கிரகமும், எந்த கரமும், எந்த சிக்கலும் எந்த எனக்கு சிக்கலும் வந்து அண்டக்கூடாதுன்னு சொல்லு. அண்டக்கூடாது. என் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்லு. என் எதிர்காலம் நல்லா இருக்கணும். நான் நினைச்ச 2 விஷயமும் எனக்கு தேடி வரணும்னு சொல்லு. நான் நினச்ச 2 விஷயம் எனக்கு தேடி வரணும். வாழ்க்கை விஷயம் தேடி வரணும், வாழ்க்கை விஷயம் தேடி ஒரு வரணும். ஜாப்லேயும் ஒரு உட்காரணும், ஜாப்லேயும் உட்காரணும். நான் 4 பேர் இதுக்கெல்லாம் மதிப்பே வரணும். ஒரு 4 பேர் மதிப்பாக நான் வாழணும். சோத்து கையில் 9 வாட்டி சுற்றும் தலையை. ம் 3 வாட்டிக்கு இறங்குவாங்க. வச்சிருக்கையில் நான் எவ்வளோ ஒன்று கேட்டோம்மா. நீங்கள் 1500 சொன்னீங்க. அவ்வளோ காசு இல்லைங்க. அவ்வளோ காசு நீ இப்போ கொடுக்காதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு பாதி காசு ரெடி பண்ணி உங்கள் பேர் வயசெல்லாம் எழுதி என் கையில் கொடுத்து அனுப்பு. இப்போ ஒரு பொருள் கொடுத்துட்டு பாரு, அது உங்கள் வீட்டில் வை. அந்த கட்டு உடைச்சிட்டு ஏவல் கட்டு, மரப்பாடு கட்டு, சூனி கட்டு, 4 மூலையில் என்ன பேடு இருக்குதோ அதெல்லாம் உடைச்சிட்டு கிளறி பண்ணிட்டு பொருள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு பாரு. என் நம்பர் உனக்கு கொடுக்குறேன், உன் நம்பர் எனக்கு கொடு. உன் 3 பிள்ளைங்க பேர் வயசு, உன் பேர் வயசு அதில் எழுதி கொடு. சரியா? சரிங்க, அவ்வளோ காசு இல்லைங்களா எனக்கு கட்ட. பாத்தியோட திரும்ப அவ்வளோ அவ்வளோ அவ்வளோன்னு சொன்னால் இப்போ பாதி காசு கூட இல்லைங்க. சரிம்மா. இப்போ எவ்வளோ முடியும் உன்னால் அது சொல்லு முன்ன. என் கையில் இப்போ செலவுக்கு தான் எதை வச்சுருக்கோம். பாத்திய உனக்கு பெருசு தான் நான் கேட்கலம்மா. என் கையினால் நல்லது பண்ணி கொடுத்துட்டு பாரு. மனசு சந்தோஷமாக திருப்தியே கொடுத்து எனக்கு. சரியா? அந்த பேர் வயசெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி பார்ப்போம். நீ எழுதுவே உன் பசங்க எழுத சொல்லிடலன்னு. என்கிட்ட ரொம்ப காசு ரொம்ப கம்மியாக்குது. இப்போ காசு இது இல்லை, என்ன போட்டு கடவுளாக தான் உண்டு. இது மாதம் நடுவில் யார் கையும் யாரும் கொடுத்து உதவ ஆள் இல்லை. கொடுத்து உதவ ஆள் இல்லைடா கண்ணு. 100 ரூபாய் இப்போ ஜோசியம் பார்த்ததுக்கு நீ 4 பேருக்கு பார்த்துனுக்கிறம்மா. 4 போது 200 ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு. ஏம்மா 100 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லு. உன் மனம் இருந்தால் அது செஞ்சுக்கோ, இல்லைங்க அப்படியே கூட வச்சுக்கோம்மா. அது இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் காசு வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன். அப்போ வந்து நம்ம தான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓமம் மாதிரி பண்ணிடலாம். சரி தம்பி, வேறு யாருக்கிட்டனா கூட செஞ்சுக்கோங்க. கூடி சீக்கிரம் அதை செஞ்சுக்கோ, விட்டு வைக்காதே. அது விட்டு வைக்கிறது ரொம்ப பிரச்சனை. ஓமம் ஐயரு வச்சு தான் அது செய்யணும் தாயே. ஓமம் வைக்கிறது குடும்பத்தில் தெய்வக்கால வீட்டுக்கு வர்ற மாதிரி ஓமம் செய்கிறது. இந்த ஏவுன்னு முறைப்பாடு கட்டல நீங்கணுன்னா அது நம்மளே படுற ஆளுங்க மட்டும்தான் முடியாது. ஓமம் பண்ணுறது ஐயரு வச்சு அது போச்சு பண்ணுறது வீட்டுக்கு. சரியா? இந்த ஏவல் கட்டு உடைக்கணும்னா அது கண்டிப்பாக குருஜினால தான் முடியும், ஐயர்னால முடியாது. அந்த மாதிரி அது விஷயம் பண்ணி கொடுத்துட்டு பாரு. உன் மனம் இருந்தால் இப்போ 1500 ரூபாய் இப்போ கொடுத்து அனுப்பு. மீதி காசு நான் பாரு எல்லாம் போச்சு பண்ணி கட்டு உடைச்சிட்டு பின்னாடி நீ அந்த காசு கூட நான் வாங்கிக்கிறேன். இல்லை உன் மனம் இல்லையே நீ போயினே இரு. நான் அவ்வளோதான் நான் சொல்கிறது.
அப்புறம் இல்லையும் கையில் காசு அதான் அம்மா உங்ககிட்ட வச்சுன்னுக்கிற நான் கடன் வாங்கி உனக்கு கொடுன்னு சொல்லல. நான் ஜக்கமாக வாக்கு சொல்கிறவோ, நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ வச்சுன்னுக்கிற 1500 ரூபாய் இப்போ கொடுத்து எனக்கு. உன் மான் திருத்தி இருந்த இல்லைன்னா நீ எடுத்துன்னு போய் வச்சுக்கோ போ. அது கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகிறே. காசு பெருசாக நினைக்காது. காசு இன்னைக்கு வருது நாளைக்கு போகுதும்மா. லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கணும். நீ என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை. கண்டிப்பாக உன் பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நான்